சாம்பியன்ஸ் ட்ராஃபியோட ஃபர்ஸ்ட் மேட்ச் சுப்மன் கில் 100 அடிச்சிருக்காரு. எல்லாரும் அவரோட செலெக்ஷனே கொஸ்டின் பண்ணாங்க. பட் அவர் தான் இன்னைக்கு மேட்ச் சேவ் பண்ணி கொடுத்துருக்காரு. வெல்கம் டு ஸ்ட்ரீட் கிரிக்கெட். இன்னைக்கு நம்ம பார்க்க போது இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ். இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மேட்ச் இன் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. வின்னிங் நோட்ல ஆரம்பிச்சிருக்காங்க. பங்களாதேஷ் வின்னிங் த டாஸ். பேட்டிங் ஃபர்ஸ்ட் எடுத்தாங்க. ஒன்றும் பெருசாக எதுவும் பண்ணலங்க. 3 விக்கெட் விட்டாங்க ஓப்பனிங்லேயே. அதான் ஒரு செலெக்ஷன்லேயே ஒரு கொஸ்டின் வந்துச்சு. ஹர்ஷ்தீப் ஆடாமல் ஹர்ஷித் ராணா ஆடினாங்க. ஸோ அதுலேயே ஒரு பெரிய கொஸ்டின் வந்துச்சு, எப்படி போட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஹர்ஷித் ராணா மேலே ஃபுல் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து ஆட வச்சிருக்காங்க. ஸோ அதை பாராட்டணும், பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவரும் நல்லா போட்டிருக்காரு. ஷமியும் பேக். ஸோ இன்னைக்கு வந்து ஷமி வந்து 200 விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. ஸோ அது ஒரு நல்ல மைல் ஸ்டோன் அவருக்கு. ஸோ அதோட அந்த நோட்டோட இந்தியா வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அக்ஷர் பட்டேல் பவர் பிளேலேயே கொடுத்துட்டாங்க. 2 விக்கெட். ரோஹித் சர்மா ஒரு கேட்ச் பிடிச்சிருந்தா ஹேட்ரிக் எடுத்துருக்கலாம். அந்த கேட்ச் தான் இப்போ டர்னிங் பாயிண்ட் ஆயிருக்கு. அவர் தான் எனக்கு செம்மையா அடிச்சாரு கேட்ச் விட்டதுனால. ஸோ ஜாக்கர் அலின்னு நினைக்கிறேன் அவரு. ஸோ அந்த கேட்ச் பிடிச்சிருந்தா மேபி 150 அலோட் என்ன பண்ணியிருக்கலாம். அவங்க 2 பேரும் ஆட விட்டு 150 ப்ளஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்துட்டாங்க. ஸோ ஹையஸ்ட் பை எனி 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப் நினைக்கிறேன். ஹையஸ்ட் 6th விக்கெட் பார்ட்னர்ஷிப். ஸோ அகேன்ஸ்ட் இந்தியா. ஸோ இதையும் சொல்லணும். அவங்க 2 பேரோட பார்ட்னர்ஷிப் பார்த்தீங்கன்னா 150 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல அங்கேயே ஒரு கம்பேக் பங்களாதேஷ்க்கு. ரோஹித் சர்மா கேட்ச் விட்டது நல்லதா. கொஞ்சம் மேட்ச் கொஞ்சம் நிறைய நேரம் போச்சு. பேட்டிங் ப்ராக்டிஸ் கொடுத்தது இந்தியன் பிளேயர்ஸ்க்கு. ரோஹித் சர்மா நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு. ஆனா இந்தியாவோட ஃபீல்டிங் சொல்லி ஆகணும். அந்த கேட்ச் எனக்கு தெரிஞ்ச 2 கேட்ச் விட்டாங்க. அப்புறம் ஸ்டம்பிங் ஒன்று விட்டாங்க. கொஞ்சம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். இல்லை, ஃபீல்டிங் எப்பவுமே நம்ம இந்தியா நல்லா பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்லிட்டு போன ரிவ்யூ நம்ம பண்ண ரிவ்யூவில் எல்லாத்துலேயும் அப்படி தான் சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு ஏதோ யார் கண்டுபட்டதுன்னு தெரியல, நம்ம ஃபீல்டிங் இப்படி பண்ணிட்டோம். பட் மேபி கரெக்ட் கம்பேக் பண்ணலாங்க. ஃபீல்டிங்கில் நம்ம டீம் ஸோ கண்டிப்பாக கம்பேக் பண்ணிடுவோம். ஸோ மேக்ஸ் ப்ராக்டிஸ்ன்னு சொன்னீங்க, கொஞ்சம் விட்டுறா நம்மளும் இன்னும் 2 விக்கெட் விட்டு தான் நம்மளும் கொஞ்சம் தனியாக இருப்போம். ஷக்கீப் இல்லைங்க. ஷக்கீப் இருந்தால் செம்ம அட்டாக்கிங் போலிங்காக இருந்திருக்கும். ஷக்கீப் இல்லாத பெரிய ட்ராபேக்காக இருக்கும் பங்களாதேஷ்க்கு. மற்றபடி எதுவும் பெருசா இல்லை. இந்தியாவோட பேட்டிங் ரொம்ப நல்லா ஆரம்பிச்சார் ரோஹித் சர்மா. ஐசிசி டோர்னமெண்ட் வந்தாலே நல்லா ஆடுறாரு. நல்ல ஸ்டார்ட்டு. 47. அதே மாதிரி சுப்மன் கில்லுங்க சூப்பராக விளையாடினாரு. அந்த சைடு விக்கெட் போனாலும் இவர் கொஞ்சம் ஸ்டெடியாக நின்று ஆடிட்டாரு ஃபுல்லாகவே. இல்லை, சுப்மன் கில்லோட செலெக்ஷனே கொஸ்டின் பண்ணோம். வைஸ் கேப்டன் கொடுத்துருக்காங்க, எதுக்கு கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு எல்லாரும் கொஸ்டின் பண்ணாங்க. ஸோ அவர் எதுக்கு கொடுத்துருக்காருன்னு அவர் ரன்னை வச்சு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ இங்கிலாந்து சீரீஸை பார்த்தீங்கன்னா 2 செஞ்சுரி நினைக்கிறேன். இப்போ ஒரு செஞ்சுரி. ஸோ இந்த 3 செஞ்சுரி வச்சு அவரோட கேப்டன்சி, வைஸ் கேப்டன்சி எதுக்கு கொடுத்துருக்கான்னு ப்ரூவ் பண்ணிட்டாரு. ஸோ நல்ல ஸ்டார்ட் அவருக்கு. அதே மாதிரி நேற்று பேசணும் கேஎல் ராகுலா ரிசர்வ் பண்ணிட்டாங்க. கரெக்டாக கேஎல் ராகுல் ஒரு கேட்ச் விட்டாங்க. பட் இருந்தாலும் அதை ஸ்டெபிலைஸ் பண்ணி மேட்சை கம்ப்ளீட் பண்ணிட்டாரு. 41 அவருக்கு ரன். இல்லை, அவருக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சது இல்லை. அவங்களுக்கு கேட்ச் ட்ராப் பண்ணாங்க. ஆமாம், அவங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. கேட்ச் ட்ராப் அந்த கேட்ச் எடுத்திருந்தா ஒரு 75-80 ரன்ஸ் இருந்தது. ஹர்திக் பாண்டியா, ஜடேஜா அதுக்கப்புறம் என்ன வேணா இருக்கலாம். அதான் சொல்ல ஷக்கீப் இல்லை. ஷக்கீப் இருந்தால் அவனுக்கு சான்ஸ் எடுத்துருக்கலாம். பட் ஷக்கீப் இல்லாத போலிங் லைனப்ல கொஞ்சம் 20-30% டவுன் ஆயிடுச்சு. விக்கெட்டும் ஒரு மாதிரி தான் இருந்தது. இது விக்கெட் ஈஸியாக சேஸ் பண்ணிடுவாங்கன்னு நினச்சா விக்கெட் கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது. இல்லை, எல்லாம் பேட்டிங் விக்கெட்டு, பாட்டா விக்கெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இதுவுமே செம்ம ஸ்லோவாக இருக்கு. ஒரு மாதிரி டேர்ன் ஆகுது, எட்டி வருதுன்னே தெரியல பால். ஸோ எல்லாம் திரண்டு தான் இருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு 50 ரன்ஸ் கூட அடிச்சிருந்தா அவ்வளோதான் போல இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ துபாயில் நமக்கு இந்த கிரவுண்டில் தான் மேட்ச்சு. எல்லாருமே இந்த மேட்ச் பார்த்துப்பாங்க. ஸ்லோ விக்கெட்டு டேர்ன் ஆகுது. பாகிஸ்தானுக்கு ஸ்பின்னர்ஸே இல்லை. அடுத்த மேட்ச் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. இல்லை, இந்த செகண்ட் இன்னிங்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லாம் டியூ வருதுன்னு சொன்னாங்க. பட் டியூவே வரல. ஏதோ அப்படியே பால் அப்படியே கரெக்டாக கிரிப் ஆகுது. ஸ்பின்னர்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்பின் சோக் பண்ணிட்டாங்க பங்களாதேஷ். ஸோ 2 ஸ்பின்னர் வச்சு செம்ம சோக் பண்ணிட்டாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 2 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ நல்லா போட்டிருக்காங்க. இன்னும் ஷக்கீப், அதான் திருப்பி அதே சொல்லிட்டு இருக்கேன். ஷக்கீப் இருந்தால் மேபி க்ளோஸாக போயிருக்கும் அந்த மேட்ச். இல்லைடா ஒரு இன்னும் ஸ்பின்னர் வச்சிருந்தா இன்னும் கொஞ்சம் க்ளோஸாக போயிருக்கும். அது இல்லாத நம்மளுக்கு நல்லதாக போயிடுச்சு. நெக்ஸ்ட் மேட்ச் பாகிஸ்தான் கூட. பாகிஸ்தான் எப்படி ஸ்பின்னர்ஸ் கொண்டு வருவாங்கன்னு தெரியல. யார் இருக்கான்னு முதல்ல தெரியல பாகிஸ்தான் ஸ்குவாட்ல. பார்க்கலாம். இந்தியா ஒரு வின்னிங் நோட்டோட ஆரம்பிச்சிருக்காங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஒரு நல்ல சைனு. எல்லாருமே நல்லா ஆடினாங்க பேட்டிங்கில். ஃபார்ம் எல்லாருக்குமே நல்லா இருந்திருக்கு. ஷமியும் கிட்ட வந்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் தான் சண்டே வீக் மேட்ச் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான். எப்படி பண்ணுவாங்கன்னு பார்க்கலாம். ஸோ ப்ரிவியூ பார்க்கலாம். அது ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு தி சேனல்.